இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, சோலார் பேனல் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூல் ரூஃப் டைல்ஸ் பதிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சோலார் சிஸ்டம் பதிங்க. ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் டைப்பில் டியூவல் கிளாஸ் டைப்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி டியூவல் கிளாஸ் இருக்கும்போது உங்களுக்கு மேலே சூரிய ஒளி பட்டு அது மூலமாக உங்களுக்கு ஒரு சைடு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கும், சேவ் ஆகிட்டு இருக்கும். அது ஆன் கிரிட்ல நம்ம வந்து லைனில் போயிட்டு இருக்கோம். அதே பாட்டம் சைடில் நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் நம்ம பதிச்சிட்டோம்னா அது மூலமாக படுற சூரிய ஒளி டைல்ஸில் பட்டு பிரதிபலிக்கிறது சோலார் பேனலோட பாட்டம் சைட்லையும் உங்களுக்கு இன்னைக்கு பேனல் இருக்கிறப்ப அது மூலமாகவும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் 3 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி தான். கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிங்க, வீட்டுக்குள்ளே வெக்க இருக்காது. அதுக்கு மேலே நீங்கள் சோலார் பேனல் வச்சுட்டீங்க, அதுலேயும் டபுள் சைடு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ட் ஆகுது. இது மூலமாக ஏசி பயன்பாடு குறைஞ்சிரும். வீட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆகிடும். கண்டிப்பாக கூல் ரூஃப் டைல்ஸ் பதிச்சு அதுக்கு மேலே நீங்கள் சோலார் பேனல் அமைக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. நன்றி.